சொரக்காய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சொரக்காவை நல்லா பீல் பண்ணிவிட்டு நான் இதில் ஹாஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹாஃபை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து 10 பல் பூண்டு நான் உரிக்காமல் சேர்த்துருக்கேன், ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு தக்காளி, கட் பண்ணி வச்ச சொரக்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸில் காய் நல்லா வதங்கிடும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸ் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சொரக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சட்னியாவோ இல்லை ஜூஸாவோ ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு இன்றைக்கி நான் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தாளித்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.